guys, எங்கே போயிருக்கிறோம்? எங்கேயோ போகிறோம். எங்கே போகிறோமா? பிக்சர் பார்க்க போகிறோம். ஆமாவா? ஏன் ஏய் இந்த மாதிரி சீக்கிரமா போகலான்னு சொல்லிட்டா லாஸ்ட் டைமு அவன் மாலே தெரிக்காதப்போ இட்டுட்டு போனேன். அது கில்லி. நீயும் டைம் சென்ஸும் இப்போ பாரு அவன் வெறும் அட்வர்டைஸ்மெண்ட்டாக போட்டிருப்பான். அதுக்கு அறுக்க பறக்க இது பஞ்சாயத்து ரொம்ப முக்கியம் இல்லை கைஸ். ஃபிலிம் இருக்கிறது வந்து ஸ்டார்ட் ஆகுறது வந்து 1:35 ஓகேவா? நாங்கள் இப்போ போயிட்டுருக்கிறது 1:25 நாங்கள் இங்கே இருக்கோம். அட்லீஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் ஆச்சு சீக்கிரமாக இருக்கணும்ல. நாங்கள் இன்னும் இப்போ போகிறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் போயிடும். 30க்கு அங்கே இருப்போம். அப்போ தான் 5 மினிட்ஸ் அதே தான் போகிறோம். போய் அவன் போடுற ஆடு கீடு நான் பார்க்குற மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கோ. நான் அங்கேயே உக்காருமான்னு வெளியே வந்துடுவேன் நான். ஓகே நீ உக்காந்து ஆடை பாருமா. நம்ம எப்படி சேர்ந்தே பார்க்கலாம். அவன் எந்த மூவிக்கு போகிறேன்னா எதுவுமே சொல்லல. யூத். ஏன்னா நாங்களே ஒரு யூத் பார்க்க நான் எப்படி நீட்டு ஓல்ட் ஆகிட்டு பார்க்க முடியாது. ஃபஸ்ட்டே ஒரு யூத் வந்துட்டான். அந்த யூத்து நான் பார்க்குறேன். ஏன்னா நான் இந்த ஜென்ரேஷன் யூத்து. மாற்றி வேகா சுற்றி எடுத்துட்டு போகிறேன். அப்படியே பழம் கரெக்டான போயிட்டுக்கேன். கொஞ்சம் நாங்கள் ரொம்ப ஹரியில் இருக்கிறதுனால இப்படியெல்லாம் போயிட்டுருக்கோம். ஒரு மண்ணை தெரியல ஏன் கலர் பண்ணியிருக்கேன் அதுதான் தெரியல. அது ரொம்ப டார்க் பிளாக் என்னோட ஹேர், அதனால பர்கண்டி கலர் பண்ணியிருந்தேன் ரீசெண்டாக. ஸ்ட்ரிங்ஸ் ஏதோ இருக்குது பாருங்க அந்த பிராண்ட்லேருந்து. ஓகே ஸ்கேரி ஹவுஸ் போகலாமா? டப்பு இருக்கா? எல்லாம் மான்ட்டு எடுக்க விட போகலாமா கேட்குறதுல என்ன தப்பு இருக்கு? சரிங்க போயிட்டுக்கிறோம். ஒரு வாட்டி இந்த ஐஸ் போகிறேன்னு சொல்ல தெரியல. அதான் இப்படியே போன போல. விஜய் சார் இந்த டைலாக் நான் சொல்லி தரல. பிரீத்தி வந்து விஜயோட ஒரு வெறித்தனமான ஃபேன். நான் ஃபேனுக்கு ஃப்ரெண்ட் அவ்வளோதான். சரிங்க பின்னால் ஒரு ஐஸ் இருக்குது தெரியுமா? அந்த ஐஸ்க்கு ஒரு வாட்டி நான் வந்துடுறேன் சாப்பிடலான்னு. நான் செல் பண்ணால் கோல் கொடுத்துனே இருந்தான். என் கையில் கொடுக்கவே இல்லை ஐஸு. ஃபோனெல்லாம் கடிச்சிட்டேன். ஐஸ் அவனே போட்டு கொடுத்துட்டான். அப்புறம் என்ன பண்ணுவேன், அந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்டு வந்துட்டான். அவன் எரிஞ்சிட்டான். பின்ன என்னை அவ்வளோ நேரமாக ஆட்டாட வச்சுருக்கான். அது கேமு தான், இருந்தாலும் எனக்கு இரிட்டேட்டாக. ஆமாம் அப்படி பண்ணி தான் ஐஸ்கிரீமே தரணும். நீங்களும் பண்ணுங்க கிட்ஸ் இதெல்லாம் அந்த ஆள் இது பண்ணுவோம். எதுக்கு இந்த சிரிப்புனாக்கா, இது வந்து யாருமே கண்டுக்காம பீப்புள் கான்ஷியஸ் இல்லாமல் இந்த தடவை வந்திருக்கு. அவ்வளோ நேரமாக வீடியோ பிடிச்சி யார் எப்படின்னா போங்கடா நான் வீடியோ எடுக்கிறேன்னு நான் தான் கேமரா எடுத்து வரேன். எப்போவுமே மேகா தான் இப்படி தூக்கின்னு வரோம். இப்போ கொஞ்சம் உங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றம் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். ஓகே நாங்கள் கேட்டதுக்கு வந்துட்டோம். எஸ் மூவி எப்படி இருக்குன்னு பார்த்ததில்ல, உள்ளே போயிட்டு எப்படி இருக்கு சொல்கிறோம். பண்ண வேலை பாரு. அட்வர்டைஸ்மெண்ட் தானே பார்க்க வந்துக்கிறேன். அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்குற மாதிரி ஆயிடும். சீக்கிரம் ஒரு மாதிரி நல்லா இருக்கும். I want to tell you something too. After watching that movie, என்ன தெரியுமா? பார்த்துக்கலாம். We learned that பார்த்துக்கலாம் from that movie. செம்மையாக இருந்துச்சு மூவி. நீங்களும் போய் பாருங்க. யூத் போய் பாருங்க. பிரீத்தியோட ரிவ்யூ என்ன சொல்லுங்க. ஓகே நல்லா தான் இருந்துச்சு. கேட்டிருக்க கூடாது. நல்லா இருந்துச்சு. உண்மை சொன்னா இந்த யூத் மூவி பார்த்துட்டு வந்த பேருக்கு ஸ்கூல் ரிலேட்டடாக ஏதாச்சும் தோணுச்சா? அந்த 10th ரிசல்ட் இது. என்னோட 10th ரிசல்ட் நான் பார்த்துட்டு உங்ககிட்ட ஜோஷம் வந்து கேட்டேனே. அப்போ நான் 10th நானும் பாஸ் ஆகிட்டேன். வா கங்க்ராட்ஸ் அப்படின்னு மேகா கொஞ்ச நாள் விட்டு தான் தெரியுது. நான் அப்போதான் தெரிஞ்சிச்சு. அன்னைக்கே சொல்லிட்டேன். ரிசல்ட் வந்துச்சா? நான் பாஸ் 10th ஒன்று ரிசல்ட் வந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டேன்.
ஃபர்ஸ்ட் நான் பிரீத்திட்ட பேசுனது அந்த வார்த்தை தான். நீ பாஸா? நான் பாஸ், நான் 10th. உனக்கு நான் சின்ன அப்போ ஜோஷாக பிடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தப்போ கேட்டேன், நான் பாஸ் தான் அப்படி சொல்லிச்சு. ஓ அப்படியா, ஓகே. அதுக்கப்புறம் ஏதோ கேட்டேன் நான். அப்போது நான் இப்போ 11th அப்படின்னு பிரீத்தி சொல்லும் போது, ஓ நீ எனக்கு அக்காவா அப்படின்னு ஒரு மூமெண்ட். அந்த 10th ரிசல்ட்டு அப்படின்ட்டு அந்த மூவியில் வரும்போது எனக்கு என்னோட அப்படி நான் போனேன். அப்போ தான் பிரீத்தி 11th சொல்லும்போது ஆன ஷாக். அப்போ தான் நானும் ஷாக்கும். அப்போ தான் நானும் மேகா ஃபர்ஸ்ட் மீட் ஆயிட்டேன். நான் மெட்டில் மேலே உக்காந்துருந்தேன், நீ ஓடி வந்து ஷூ போட்டுட்டு இருந்த, நீ ஷூ போட்டுட்டு எங்கே வெளியே போகிறதுக்கு அதான் மெட்டில் மேலே. அப்போ ஓடி வந்து கேச்சு என் ரிசல்ட் வந்துச்சு, பாஸா நீ பாஸா. பிரீத்திக்கிட்ட நான் பேச மாட்டேன், அவங்க மம்மி கிட்ட பேசுவாங்க, ஆயா கிட்ட பேசுவேன், அவ்வளோதான். சரியா? அப்போ தான் அவங்க புதுசாக எங்கள் வீட்டுக்கிட்ட வந்தாங்க. பார்த்தானே ஒரு இன்ட்ரோ எதுவுமே இல்லை. உன் பேர் என்ன, என் பேர் என்ன, எதுவுமே இல்லை. 10th ரிசல்ட் வந்துடுச்சா? எனக்கு வந்துடுச்சு. அப்புறமா பல்ப் வாங்கினியா? பார்த்தா 11th. ஓ அப்படியா, ஓகே ஓகே அப்படின்ட்டு நான் போனேன். எந்த வந்துடுச்சு அப்படின்ட்டு. நோ, ஐ கில் யூ. என்ன மேகா பண்ற? I'm not doing anything. எருக்கு? I'm not doing anything. எக்கி Kambi is watching. எக்கி பேசுறியேமா? கொஞ்சம் புல்லும் guys. எதை இறங்கி காமி, எவ்வளோ புல்லும்? இல்லைதான் புல்லும். ரொம்ப குளம். என் லெவல் மேட்ச் பண்ற. ஒன்று விட இன்னும் ஜாஸ்தி மேட்ச் பண்ணுறேன். மேட்ச் பண்ணல. இவங்க 2 பேருக்குள்ள எப்படின்னா, நான் பாரு எவ்வளோ பெருசாக கிட்ட இருக்க கான்வர்சேஷன்ஸா. ஐயோ மேகாவை பேச விட்டா பேசிட்டே இருப்பா, பேச வைக்காதீங்க. பரவாயில்ல, பேசு, தப்பு இல்லை. அவன் ஏதோ பெரிய இன்ஃப்ளூயன்சர், இவங்க ஏதோ கண்டென்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டான். அப்புறமா அவனுக்கே தெரிஞ்சிச்சு யூஸ்லெஸ் அப்படின்னு போயிட்டான். என்ன தெரியுமா, உங்களுக்கு ஏதாவது மனசு ரொம்ப கஷ்டமாலாம் இருந்தாக்கா முடி வெட்டிடுங்க. முடி வளராது. முடி வளராது. அது அனுபவப்பட்ட நான் சொல்கிறேன். 1000 வாட்டி வெட்டியிருக்குவேன். முடி வெட்டினா என்னது ஒரு லைஃப் சேஞ்ச் ஆகும், மெமோரிஸ் ஹோல்ட் பண்ணுது. ஒரு 8 தடவை நான் பாஃப் கட் பண்ணியிருக்குவேனா? ஆமாவா? இப்போ ரீசெண்டாக இல்லை, ஒரு 2 years முன்னாடி பண்ணேன். ரீசெண்டாக ஒரு வாட்டி பாஃப் கட் பண்ணேன். இப்போ ரீசெண்டாக கூட இருக்கும்போது ஒரு வாட்டி கட் பண்ணேன். ஆமாம் ஆமாம், அந்தமாரி ஏதோ இல்லை. ஆனால் மேகா ஏமாத்துறாங்க கைஸ். வளரும் தெரியல யான்ட்டு, ஜீன் அப்படிலாம் சொல்லுவாங்க, தெரியல. வளரும், ஆனால் ஹேர் கட் பண்ணால் லைஃப் மாறும்னா அது நம்ம கையில் தான். நான் கூட எவ்வளோ வெட்டி மாறவே மாட்டேது. அது நீ மாறணும். முடி மாற்றினா லைஃப் மாறும் யாரும் சொன்னா. எனக்கு வந்து மனசு கஷ்டமாலாம் இருக்கும்போது நான் முடி கட் பண்ணிக்குவேன். அது வந்து ஒரு ரிலீஃப் கிடைக்கும் தெரியுமா, பட போயிடுச்சு ஒன்று அப்படின்ற மாதிரி. போயிடுச்சு ஆனால் திரும்ப வந்துடும். மாலுக்கு வந்தோடனே எல்லாருக்கும் ஏதோ ஒரு பாஷ் ஃபீலிங் இல்லை. அப்படியே பாக்கெட்டில் கை விட்டுன்னு அப்படியே ஃபுல் பில்டப் தான். உன்னமாரி பேக்கெல்லாம் சைடில் மாட்டிக்கின்னு. ஆமாம், ஆளுங்க வாங்குறாங்களோ என்ன பண்ணுறாங்களோ இல்லையோ, என்ன மாதிரி ஒரு பேக் மாட்டிட்டு எங்களை மாதிரி சுத்த வந்துடுறாங்க. இது நாட்டில் வந்து போகலாம், அந்த ஒரு நான் தான் அவங்க கெத்துன்ற மாதிரிலாம் போகிறாங்க வராங்களே. Anybody can come and go, no? It's normal visiting places மாதிரி, அவ்வளோதான். Anybody can come and go. என் பக்கத்தில் 3 பாட்டி உக்காந்துன்னு பிக்சர் பார்க்க உக்காந்துனாங்க. அவங்க யூத்தில் பார்க்காத மூவி இப்போ வந்து யூத்தில் பார்க்குறாங்க. அதை யூத் மூவி பார்த்ததுனால எல்லாம் ரைமிங்கெல்லாம் வந்துட்டு இருந்துச்சு பிரீத்திக்கு. அதுக்கப்புறம் என்ன தெரியுமா, பிரீத்திக்கு பக்கத்தில் யாரோ ஒரு தம்பி தெரியாமல் வந்து உட்காந்துட்டான். அதுக்கு பிரீத்தி வந்து இந்த தற்கொலை எதுக்கு என் பக்கத்தில் இருந்தான், மேடம் நீங்கள் எந்த லாங்குவேஜ் மூவி பார்க்க வந்திருக்கீங்க வந்து அந்த லாங்குவேஜ் பற்றி ஒருத்தனை ஓட்டிகிட்ருக்கு. எங்கள் பக்கம் இன்னொரு பக்கம் பற்றி சொல்ல மாட்டேன் கைஸ். யூத் மூவினால தெரியல, யூத் கைஸ். எப்பவுமே ரைட் லெக் வைக்கிற, ஏன்னா உன் கல்யாணம் ஆகிட்டு புது வீட்டுக்கு போகிறேன்னு நினைப்பான் கைஸ். வேலிடே இல்லாமல் ஏதோ பேசிட்டு இருக்கு. ஏதாவது நீ அட்வைஸ் ஒருத்தர் கொடுக்கணும். இவ்வளோ இயர்ஸாக நீ வாழ்ந்துட்டு இருக்கல,
அந்த அளவுக்கு நான் எதுவும் சாதிக்கல. ஒன்னாலுமே இட் ஹேஸ் வேல்யூ, 1 ரூபினாலே இட் ஹேஸ் வேல்யூன்ற மாதிரி எல்லாமே வேல்யூ இருக்கு. ஸோ இப்போ நீ வாழ்ந்துருக்கு, இன்னும் கொஞ்சம் கூட நீ வாழலையா வாழ்க்கை? இதில் ஏதாவது ஒன்று சொல்லணும்னா என்ன சொல்கிறேன்? லைஃப்பை என்ஜாய் பண்ணுங்க, லைஃப்பை என்ஜாய் பண்ணுங்க. பிடிச்ச ட்ரெஸ்ஸு இப்போயே போட்டுடுங்க. ஒரு ஸ்பெஷல் ஒகேஷன் ஃபங்க்ஷன் அது வர முட்டாலாம் வெயிட் பண்ணாதீங்க, போட்டு இப்போயே ஆசை தீர்த்துடுங்க. we don't know we will live tomorrow or not. ஒன் லைஃப், அப்புறம் ஒன் டே ஒன் லைஃபா? ஒரு நாள் ஒரு வாழ்க்கையா? அட்வைஸ் எல்லாம் நான் கொடுக்க மாட்டேன். எல்லாரும் கொடுத்தது என்னம்மா? அது ஒரு ஃபீட்பேக். எடுத்தா எடுத்துக்குமே எல்லாம் விட்டுருங்க. பாய் guys. வீட்டுக்கு போகிறோம். We'll end up this video. What will you tell? Will not tell anything, guys. You only will understand. Bye bye. Bye.